ஒரு வேலை தெரிஞ்சா செய்யணும், இல்லைனா செய்யக்கூடாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் மறுபடியும் செய்யணும். இதுதாங்க என்னுடைய முதல் பாடம், என்னுடைய குருநாதர் கற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு வரைக்கும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வாடிக்கையாளர் ஒரு ஜாபை எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கொடுக்கும்போது அதை நம்மளால செய்ய முடியுன்ற ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் நம்ம அட்டன் பண்ணணும். ஒருவேளை அட்டன் பண்ணி அது ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா அந்த வாடிக்கையாளர் மட்டும் இல்லாமல் அவரை சார்ந்த மற்ற வாடிக்கையாளர்களையும் வரவிட மாட்டார் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு. இதால் ஒர்க் ஷாப் நேமும் கெடும், நம்மளாலையும் சர்வே பண்ண முடியாது இந்த ஃபீல்டில். ஆக்சுவலாக இன்னைக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என் கையில் இருக்க இந்த பாடியில் 2 போல்ட் கட் ஆகிடுச்சு. இந்த போல்ட்டை எடுக்கிறதுக்கு ஒரு சில ஒர்க் ஷாப்பை அந்த வாடிக்கையாளர் அணுகிருக்கும் போது அந்த ஒர்க் ஷாப்காரங்க எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு தப்பு அப்படின்னா, அந்த போல்ட், அதாவது அந்த கட்டான போல்ட்டையும் அந்த பாடியும் சேர்த்து வச்சு லைட்டாக டாக் ஆகிருக்கு போல் இருக்கு. இதை கவனிக்காம மேற்கொண்டு வெல்டிங் அடிச்சிருக்காங்க. ரெண்டாவது தப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து ஒரு பம்பு பாடி அப்படிங்கிறதுனால இதில் வந்து பேக்கிங் வரும். நிறைய இடத்துல வந்து ஃபேஸை வந்து டச் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு வெல்டிங் பண்ணி ஹீட் பண்ணி இப்போ 2 போல்ட்டையுமே எடுத்துட்டோங்க. இந்த வேலையெல்லாம் பொறுமையாக பார்த்துருந்த வாடிக்கையாளருக்கு நம்ம வேலை ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய